ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு 999 பிராண்ட் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை விவோ X5 Max. ஓகே, வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு அதிசய தத்துவம் என்னவென்றால் 1000 தான் இருந்தாலும் 1001 தான் பெருசு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சீரும் சிறப்பாக இருக்கிறதுக்காக சூப்பரான கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் அவங்கள வெல்கம் பண்ணி பார்த்துடலாம். கை தட்டுங்க, அப்போ தான் வருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு 3 பாடகர்கள் வந்திருக்காங்க, சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஜோரா கைத்தடி வெல்கம் பண்ணலாம். பத்மலதா, ஜெகதீஷ் அண்ட் பவானி. ஸோ இப்போ நம்ம விளாட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் டூப்பு. இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஏபிசி 3 பேர் வந்துக்கிறாங்க. வெள்ளை சட்டை, உள்ள ஒரு பனின்னு, அதுக்கு மேலே வந்து ஒரு டையு, பாக்கெட்டில் கை விட்டுங்கிறாங்க. ஒருத்தர் பின்னாடி கட்டினுக்கிறாரு, ஒருத்தர் ஜாலியாகிறாரு. எதுவுமே வந்து முழுசா இல்லை, ஆளுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு டைப்பாகிறாங்க. பவானி யார் இவங்க? வேலை டான்ஸ் ஆடுவாங்களோன்னு தோணுது. ஒரு வேலை டான்ஸ் ஆடுவாங்களா? மீதி 2 வேலை என்ன படுத்துவிடுவாங்களா? இவங்க யாருன்னா இவங்க டான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க தான். இவங்க 3 பேர் வந்து கோரியோகிராஃபர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கோரியோகிராஃபர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து டூப்பு. அவருக்கும் கோரியோகிராஃபிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாம், இவங்க 3 பேர் இப்போ குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஓகே, அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பஸ்ஸர் எழுத்தணும். யார் ஃபஸ்ட்டு பஸ்ஸர் எழுத்துறாங்களோ 3லேருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டூப்புன்னு ஃபஸ்ட்டு லாக் பண்ணலாம். 2வது பஸ்ஸர் எழுத்துறவங்களுக்கு 2 பேர்லேருந்து ஒருத்தரை தான் பண்ண முடியும். லாஸ்ட் எழுத்துறவங்களுக்கு ஐத்திரிக்கே வேணாம், மீதி என்ன இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு லாக் பண்ண முடியும். ஓகே, ஏபிசி 3 பேர் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, மியூசிக் போடுங்க. உங்களுக்கு ஆனந்தயாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி தூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள். அவன் மாப்பிள்ள இல்லடா மாக்காப்பா. என்னது மாப்பிள்ள தலையில காக்கா கக்கா போச்சா? பேர் மாக்காப்பாயா? மாக்காப்பா வீட்டுல நல்ல காரியம் எல்லாம் நடக்குது. என் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். பஜ்ஜி சொஜ்ஜி பலகாரம் எல்லாம் சுட்டு இருந்து சாப்பிட்டு போறேன். ஐயோ எல்லாம் சுட்டு வச்சிருக்காங்க. நீ வந்து என்ன பண்ணோம்னா கட்டாயமா அப்படி ஓரமா இருந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. அம்மா யார் நீ? நான் தான் இந்த ஷோட ஆங்கர் மாக்காப்பா. உன்னோட அப்பா இல்ல? இல்ல நல்ல வேளை நான் பயந்துட்டேன். சரி, நீ அப்படி ஓரமா போய் நில்லு. அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன். ஓகே. பொண்ணு பார்க்க வர சொன்னா இன்னும் என் தகப்பனை காணும் மாகாப்பா. ஓரமா நிக்க சொல்றீங்க, கூப்பிட்டு பேசுறீங்க. என்னடா மாகாப்பா நீ என்ன பேசுற? ஏய், எட்டி வயித்துல வச்சு அப்படிதான் கலாய்ப்பான். ஐயோ, இன்னைக்கு 18வது முறையா பொண்ணு பார்க்க போறேன். இன்னைக்குன்னு பார்த்து என் தகப்பன் எங்க போனான்னு தெரியலையே. ஐயா, அந்த சந்துக்குள்ள என் தகப்பன் இருக்கான்னு பாருங்க.